வந்து நினச்சிக்க போகிறீங்க. மணி சாரோட கமல் சார் படம் தக் லைஃபோட ஷூட்டிங்லேருந்து வரேன். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இது உண்மை தான். எப்படியும் நான் இதை சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல. சிம்பு லேட்டாக வந்தாருன்னு தான் சொல்ல போகிறாங்க. பட் இருந்தாலும் உண்மையை சொல்லிடணும்ல. இதை தொடர்ந்து இந்த ஸ்டேஜை இன்னும் எனர்ஜி கொண்டு வரதுக்காக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இன்னொரு ஸ்டார் இங்கே வரப்போறாரு. சிம்பு அவர்களை அன்புடன் Ladies and gentlemen, it's your name, the one and only SDR. கமல் சார் பர்சனலாக வந்து ஒரு ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சார் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. கூட இருந்து அவரோட ஒர்க் பண்ணும்போது அதை என்னால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு தெரில. கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசணும். பட் நான் அதை தக் லைஃப் மேடையில் பேசுகிறேன். அதை இப்போ என்னால் ஷேர் பண்ண முடியாது. தனிமையை தேடுதே இதயமும் ஓடுதே, என்னை நானே தேடி தேடி பார்க்கிறேன், தேடி தேடி பார்க்கிறேன். உனக்கே என்னை கொடுக்க நினைத்து மனசை நான் அனுப்பினேன் ரொம்ப ஆசையா. வாலி போல பாட்டெழுத எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே. என்ன நானே திட்டி திட்டி பார்த்தேன், மனசு திருந்தவில்லை. என் மனசு உங்களை விட்டு மாறவில்லை. முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு எனர்ஜி இருக்கும் உங்ககிட்ட, ஒரு ஃபயராக பேசுவீங்க, பயங்கரமாக பேசுவீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக பேசுகிறீங்க. முன்ன மாதிரி அந்த ஒரு ஃபயர் இல்லை, அந்த ஒரு சவுண்ட் இல்லை, அந்த டைலாக் இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, முன்னாடி நான் வந்து பேசுவேன், ஒரு சவுண்டாக பேசுவேன், ஒரு ஃபயராக பேசுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நானே சொல்லியிருக்கேன், ஏய் வந்து காட்டுறேன்டா, நான் யார் தெரியுமாடா அப்படிலாம் பேசியிருக்கேன். நானே ஒத்துக்கிறேன். ஆனால் அதோட காரணம் என்ன அப்படின்றது நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, எதுக்கு இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கான், ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. பட் என்னன்னாங்க, கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு எதுவுமே சரியா இல்லைங்க. தட்டி கொடுக்கல, யாரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த நீ சினிமாலே இவர் இருக்க மாட்டார், இவர் கதை முடிஞ்சு போச்சுன்றாங்க. அடுத்து படம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது பிறந்ததுலேருந்து நடிச்சிருக்கேன். திடீர்னு வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. வெளியிலையும் பிரச்சனை, உள்ளேயும் பிரச்சனை. இறைவனை நோக்கி போகிறேன். என்னன்னா இதுன்னும் போது அதை எப்படி வெளில காட்டிக்க முடியும்? நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு அந்த நேரத்தில் நான் தானே எனக்கு துணையாக நிற்க முடியும். அதனால தாங்க அந்த ஃபயராக பேசுறது, கத்தி பேசுறதுக்கெல்லாம் காரணம் அதான். ஏன்னா என்ன நான் தானே தட்டி கொடுக்க முடியும். அந்த நேரத்தில் எனக்கு என் ரசிகனை விட்ட யாருங்க கூட இருந்தா, யார் இருந்தாங்க? ஸோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் பேச முடியும். ஏன்னா அந்த ஒரு வாட்டியும் நான் சொல்லும்போது, அந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசும்போது, அப்படி கத்தி பேசும்போது எனக்குள்ள என்ன இருக்கும்னா, ஓகே நீ வந்துருவடா, வந்துருவ, கவலைப்படாத, உன்னால முடியும்னு அந்த 38 கிலோ 39 கிலோ குறைச்சிருக்கேன் இந்த உடம்புலன்னா அது வந்து அந்த ஒரு விஷயம் தான் அது காரணம். ஆனால் அப்படியே நீங்கள் கட் பண்ணீங்கன்னா
மாநாடுன்னு ஒரு படம் வருது, அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் எல்லாரையும் என் கண்ணீரை தொடச்சி விட்டு அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்கி வெந்து தணிந்தது காடில் என்னோட பர்ஃபார்மன்ஸுக்கு அப்ரிஷியேட் பண்ணி இன்னைக்கு 10 தலைன்ற ஒரு படத்தில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி என்னை கொண்டாந்து இந்த ஸ்டேஜில் நிறுத்தியிருக்கீங்க. எப்படிங்க நான் ஃபயராக கத்தி பேச முடியும்? பணிஞ்சு தாங்க பேச முடியும். அதனால தாங்க இந்த பணி. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் திரும்பவும் வந்து இந்த 10 தலை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் பழையபடி இதுவாயிட்டாரு அதுன்னு சொல்லி என் ஃபேன்ஸ் எந்த விதத்துலையும் அவங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்லாமல் நேராக போனேன். 3 மாதம் என் வேலையை பார்த்தேன். நேராக வந்து இப்போ உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறேன். அவ்வளோதான். நான் அப்போ சொன்னது தாங்க இப்போவுமே. இனிமே பெருசாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, செயல் மட்டும்தாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு ஒரு வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு வாட்டி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் வாழ்க்கையில் எப்போவுமே நினைக்காதீங்க. ஒரு நாளுமே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு நாளும் நம்மளை நம்ம மாற்றி தான் ஆகணும். ஒரு நாளும் நம்ம புதுசாக நம்மளை வந்து ஒரு விதமாக நம்மளை வந்து மெச்சூர்டாக நம்ம வந்து முன்னேறி போகணும். அதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்குமே தான். ஆனால் அது ஒரு நாளும் இருக்குது அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். என்னுடைய லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா.